எல்லாரும் மீல்ஸில் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவும் இன்ட்ரோலாம் இல்லை, போக போக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வெட்டிங் நடக்கிற ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் வந்து நாளைக்கு கல்யாணம். ஸோ நைட் டைம்னால எல்லாம் உட்காந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு அந்த இது. ஸோ அப்போது வெளியில் ஜங்குக் நல்லா குடிச்சிட்டு போதையில் தள்ளாடிட்டு வரான் அவன் 2 ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஒன்று ஜிமின், இன்னொன்று வந்து ஹானு. ஸோ 2 பேரும் அவனை கூட்டிகிட்டு வராங்க. மச்சான் என்னடா இவன் தளிக்கிற அளவுக்கு குடிச்சிருக்கான், நாளைக்கு அவன் தம்பிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன இவனை விட்டுட்டு கல்யாணம் பண்ணால் இப்படி தான் இருப்பான். இவன் அப்பா இவனுக்கு என்னடா செஞ்சுருக்கான்? ஒன்றுமே செஞ்சதில்லை, படிக்க வச்சதை தவிர. பின்ன என்ன பண்ணுவான்? அவனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி எதுவும் ஏதோ குடிச்சிருக்கான், அவ்வளோதான். வேறு ஏதோ ரீசன் இருக்குது. டே மச்சான், டே ஜங்கு, என்னடா இப்போ எதுக்குடா இப்படி குடிச்சிருக்க? இது குப்பை லாரியை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். எதுக்கு இப்போ இப்படி குடிச்சிருக்க நீ? தலையெடுத்து என்ன பண்ணுறது? நீயே சொல்லு ஜிமினா. சொல்லு மச்சான், எனக்கு ஏதாவது நல்லதாக எங்கள் அப்பங்கார செஞ்சுருக்கானா சொல்லு. என்னை வளர்த்து படிக்க வச்சானே தவிர அது ஏதாவது பண்ணானா? ஒன்றுமே பிடுங்கலை. இவனுங்க கல்யாணம் பண்ணட்டும், என்ன இலவ மயிரோ பண்ணட்டும், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. கேடம் நசமாக போட்டும். ஆனால் என்ன ஏன்டா இவன் என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லணும்? இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவனுக்கு பிறக்காம ஆள் அசிங்கமாக வருதுடா, எனக்கு அசிங்கமாக வருது. டே ஹானு, என்னடா நீ சொல்லு. கம்பெனியும் அவன்கிட்ட தான் கொடுத்தான், பொண்ணும் இப்போ அவனுக்கு. வீட்டில் எல்லாரும் சப்போர்ட்டு, சின்ன தம்பி சின்ன தம்பின்னு. சரி இப்போ நான் எதுக்குடா பிறந்தேன்? சின்ன வயசுலேருந்து ஏதாவது என்னை செய்ய விட்ருக்கானாடா என் அப்பன்? ஏதாவது ஒன்று என்னை நம்பி கொடுத்துருக்கானா? ஒன்றும் இல்லை. எப்போ அவன் பிறந்தானோ அப்பயே தண்ணி தெளிச்சு விட்டான். அப்படி என்னடா பண்ண? என்ன பண்ண? ஸ்கூலில் ஏதோ அது என்ன 12th படிச்சுட்டு இருந்தோமாடா மச்சான்? ஆமாண்டா மச்சான். பாருக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அங்கே இருக்க ஃபியர்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு. போனேன். அந்த இடத்துக்கு இந்த கம்யூனிட்டி யாரா மச்சான்? அதான் என் சொட்டை தானே அப்பேன். அவன் வருவான்னு நான் என்னடா நினச்சேன்? அந்தான் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டான். கூட்டி போதில் கையை வச்சேன். அதில் என்ன வச்சேன்? என்ன இப்போ? அவன் அடிச்சதுலேருந்து தண்ணி சிகரெட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு என்னமோ மரியாதையாக போன மாதிரி அவ்வளோ சீனு போடுறான்டா. ஏ கடவுளே, அந்த சொட்டை வண்டிக்கு என்னடா அப்படி இது? அப்போ ஆரம்பித்தான்டா தகுரதம் போட. இனிமே என் பிள்ளையே இல்லை, நான் உன்னை தண்ணி தெளித்து விட்டுட்டேன், எப்படியோ நான் செம்மாப்போ உன்னை படிக்க வைக்கிறது தான் என் வேலை, மற்றபடி இந்த வீட்டில் நீ ஒரு குப்பைன்னு சொல்லிட்டான்டா. அப்போ ஆரம்பிச்சது. நானும் அப்பா வச்சு தெரியாமல் சின்ன வயசில் தப்பு பண்ணிட்டோமே அப்போ நான் அடிச்சிட்டோன்ட்டு அந்த மரியாதையில் போய் பிடிக்காதவே பிடிக்காது ஒரு வேர்டு. மச்சான் என்னடா? சாரி. அதை போய் கேட்குறேன். கொய்யால மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான்டா. சரி, பத்ததுக்கு ஒன்றே கண்ணுன்னு ஒன்று லவ் பண்ணேன். அதையும் கெடுத்து விட்டான். அவனா அப்பனா இவன் நல்ல இவன் கூட இருந்தீன்னா உன் வாழ்க்கை நசமாக போயிடும், அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி ஒட்டி இருந்த ஹார்ட்டை 2ஆக பிச்சு போட்டான். இப்போ அவன் 2வது பையனுக்கு கல்யாணமா? அதை கூட என்கிட்ட சொல்ல. இத்தனைக்கும் ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு. இப்போ தம்பிக்கு ஒரு அண்ணன் இருக்குன்னு தெரியணும், அதுக்கு நீ வேணும், அதனால் வாராசா அப்படின்ட்டு ஃபோனை போட்டு கூப்பிட்டா நான் வந்துடுவேனா?
சொல்கிறா மச்சான் வந்துடுவேண்ணா. டே மயிர பிடுங்கி கொஞ்ச நேரம் அந்த வாயை மூடுறியா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம், அதனால் ஒழுங்கு மரியாதையே நடந்துக்கோ. சும்மா குடிச்சிட்டு நச்சரிச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாள்டா அதையும் நினச்சிட்டு இருக்க போகிற? அப்பா தானே விடு. அவனை கம்முன்னு இருக்க சொல்லிட்டு குட்டி கொஞ்சம் நறுக்கிடுவேன் பார்த்து. என்ன ஓடிட்டு இருக்கணும்? பேசாத. 5 வருஷமாக அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில் எவ்வளோ கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். சரியா மச்சான், நீ ரொம்ப குடிக்கிறடா வர வர, அதனால தான் சொல்கிறேன். ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டேன் விடு. டேய் வாடா, அவனும் தேவையில்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான், கீழே விழுந்துட்டான். டே மச்சான், டேய் சும்மாவும் இருக்க மாட்டியாடா? இதோ அவன் பண்ணிக்கிட்டே இருப்பியா ஜிம்னா? பின்ன என்னடா சும்மா உடம்பு குடிச்சு கெடுத்துக்கிட்டே இருக்கான். அதான் டென்ஷன் ஆச்சு, திட்டேன். மயிறு போயிரு அந்த சைடு. அவனே டென்ஷனில் இருக்கான். அவன் அப்பா மட்டும் என்ன யோக்கியமா? எல்லா இடத்துலையும் இவனை விட்டு கொடுக்கறதான பொழப்பு. விடு பார்த்துக்கலாம். தூக்கியவனை நல்லா குடிச்சிருக்கான். இப்போ இவன் அப்பனுக்கு தெரியாமல் உள்ளே கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், அவன் தம்பி அதுக்கு மேலே ஆடுவான். வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மண்ணா எவன் கண்ணுக்கும் இவன் பட்டான்னு தெரிஞ்சது அவ்வளோதான். இவன் அப்பன் பேயாட்டம் ஆடிடுவான். அவன் கண்ணுக்கே தெரியக்கூடாது. முதல்ல இவன் வாயை க்ளோஸ் பண்ணுறான். மச்சா அதை பூண்டா கூட பரவாயில்லடா, சும்மா ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கான். எப்படியாவது இவன் அப்பாவை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டா போதும். சரி மச்சான் பார்த்துக்கலாம், முதல்ல இவன் வாயை அடக்கணும். புலம்புறத்தை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவனுக்கு தெரியாமல் உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. பட் முடியல. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஜங்குக் ஏன்டா இப்படி குடிச்சிருக்க பைத்தியக்காரனே? ஏய் நீங்களாம் சொல்ல மாட்டிங்களாடா? ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள் 2 பேரும்? அது இல்லைம்மா, குடிக்காதுன்னு சொன்னோம், ஆனால் குடிச்சிட்டான். ஷோ அப்பா, இப்போ இவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நான் எப்படி உள்ளே கூட்டிகிட்டு போவேன்? உங்கள் அப்பா வர முன்னாடியே நின்று பேசிகிட்ருக்காரு. சரி நான் மறைச்சிக்கிறேன், எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு போயிடும் என்ன? சரிங்கம்மா. ஸோ அவங்க அம்மா பின்னாடி நின்றுக்கிறாங்க. ஸோ அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜேகேவோட தம்பி பார்த்துட்றான். ஸோ அவன் அங்கேருந்து அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வர்றான். டே ஜங்குக் அறிவு இருக்காடா, எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க நீ அப்படின்ட்டு கத்திகிட்டே ஓடி வரான். ஸோ அவங்க அப்பாவும் கேட்டுடுறாரு. ஸோ அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அப்புறமேட்டு தம்பி, எல்லா சொந்தக்காரங்களாம் ஒன்று கூடிடுறானுங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே குடிச்சிட்டு தள்ளாடிட்டு நின்றுட்டுருக்கான். அவங்க அப்பா எதுவுமே பேசலை, வாயை திறக்கலை. அவங்க தம்பி தான் எகிரிக்கிட்டே இருக்கான், அதாவது ஜங்குக்கோட தம்பி. டேய் இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நாளைக்கு இந்த டைமில் போய் இப்படி குடிச்சிட்டு வந்து நிற்கிற, அப்பா எப்போ மூஞ்சி முடிப்பார்? இங்கே பா, அத்தனை பேரும் ஒன்று தான் பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? என் மரியாதை கெடுக்கூடனே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியா? நீ எல்லாம் என் அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. சரி சொல்லிக்காத, பொத்திட்டு போ. எந்த இடத்துல நீ என்ன அண்ணன்னு சொல்லியிருக்கா? எந்த இடத்துல அண்ணன்னு சொல்லியிருக்கா? நான்லாம் எடுத்து வச்சேன்னு வை, தாங்க மாட்டேன். மூடிக்கிட்டு போய் உன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு நில்லு, எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தள்ளாடிக்கிட்டு உள்ளே போகிறான். ஸோ அவங்களாம் எதுவுமே கேட்கல. ஸோ ஜேகேவோட தம்பிக்கு ஒரே அசிங்கமாக போகுது. ஸோ அவன் ஒரு சேரை எட்டி வச்சுட்டு அவனும் உள்ளே போயிடுறான். ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்புறமேட்டு ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. ஸோ அவனை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து யாரும் ரூமுக்குள்ளே வராங்க. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபேஸு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, டே தான். ஸோ அவன் வந்து திருட்டுத்தனமாக அந்த ரூமுக்குள்ளே வரான். ஸோ ரூமுக்குள்ளே வந்துட்டு ஜேகேவோட ஷூவு, அவனோட கோட்டு எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவன் பக்கத்துலேயே உட்காடுறான். ஜங்குக்கா என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா இன்றைக்குமா? நாளைக்கு அவன் தம்பிக்கு கல்யாணம்டா, இப்படியா குடிச்சிட்டு வருவ? நெஞ்சுப்பாரு நல்லா அழகாக புச்சுக்குன்ட்டு ஆளைப்பாரு, இப்போ பார்த்தாலும் குடிக்கிறது. இப்படி என்ன கப்பா தானே திட்டுறாரு, அதுக்குன்னு இப்படியே குடிச்ச உடம்ப கெடுத்துக்கிறது? சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே. ஜங்குக்கா
யாரு? ஜங்குக்? யாருடா? ஏய், யார் பேசுறது? அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா டே அழகாக உட்காந்துருக்கான் முன்னாடி. டே நீயா? நீ என்னடா இங்கே பண்ணுற? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அப்படி குடிச்சிட்டு போதில் என்னடா இது கோலம்? என்னாச்சு? எதுக்கு குடிச்ச? ஏன் உனக்கு தெரியாதா எதை குடிச்சேன்னு? என்ன உனக்கு தெரியாமல் இந்த கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் எதுக்கு இருக்கேன் அண்ணன்னு உனக்கு? அதானே சும்மா பேருக்கு என்ன கூப்பிட்றாங்க. அந்த மெயின் செட்டில் தானே குடிச்ச? தெரியுதுல்ல, என்ன மாதிரி கேட்குற? ஓ வாயிலேருந்து கேட்கணுன்ட்டு தான். இதுக்குன்னு இப்படியாடா குடிப்ப? சரி சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல. ஏன் என்ன பண்ண போகிற? அது உனக்கு சாப்பாடு ஊட்டி கூட போகிறேன். சாப்பிட்டு சமத்து பிள்ளையா படுத்துப்பியா? சரியா? பா எந்திரி எந்திரி எந்திரி. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்க? சரி எந்திரிச்சு உட்காரு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து இந்த சாப்பாடை எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது ஜேகேக்கு. அப்பயும் கண்ணை கண்ட்ரோலாக வச்சுட்டு அப்படியே டேவே பார்த்துட்ருக்கான். டே என்ன போதண்டா குடிச்சிருக்கேன். உமா வாங்கி எடுத்தாலும் எழுந்திருப்போம். எடுத்தா நான் அடிக்கிறேன். ஏன் நான் பண்ண மாட்டேனா என் ஜேகேக்காக? சும்மா வாய் பேசாத, ஒழுங்காக சாப்பிடு. சாப்பிட்டு குடிக்கலாம்ல. இப்போ பாரு, லைட்டாக தான் சாப்பிட முடியும், ரொம்பவும் சாப்பிட முடியாது. நீ காலையிலேருந்தே சாப்பிடலான்னு தெரியும் எனக்கு. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கான். சரி சாப்பிட்டு முடித்த வாட்டி அவன் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே குழந்த மாதிரி உட்காந்துட்ருக்கான், ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு. ஜேகே அடா என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன வேணும்? ஒன்றும் வேணாமே. ஏன் இன்னொரு ரவுண்டு சரகு வாங்கி தர போறியா? இந்த வாய் இருக்கு பாரு, அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். வேறு ஏதாவது வேணுமா? ஆமாம் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்னா இங்கே கிட்ட வா அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து அவனை கிட்ட உட்கார வச்சுக்கிறான். அதாவது அவன் 2 லேப்புக்கு நடுவில் உட்கார வச்சுக்கிறான். டே அங்கே தான் இருக்கான். என்ன ஜேகே? வந்துட்டு ஒன்று கேட்கணும். கேளு. அப்படி தள்ளுன்னெல்லாம் கேட்காத, எங்கே கிட்டவா அப்படின்ட்டு ஒரு மார்க்கமாக கூப்பிட்றான். கிட்ட தான் இருக்கேன் சொல்லு என்ன? அது வந்து என்ன ஏன்டா உனக்கு பிடிச்சிருக்கு? என்னையா உனக்கு பிடிச்சிருக்கு? எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நானே குடிகாரன், என்னென்னதையோ குடிச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவேன். நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ட்டு தான்டா வருவாங்க. மற்றபடி என் கேரக்டர் யாரும் புரிஞ்சுக்கிட்டதில்லை. ஆனால் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எப்படி என்ன பிடிக்கும் உனக்கு? நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன்ல, என் பக்கத்து வீட்டு குழந்த தானே நீ. அதனால் அப்பப்போ சைட் அடிப்பேன். வந்து எட்டி பார்க்குறதும், நீ சின்ன வயசில் டியூஷன் நடத்தும் போது ஒன்று பார்க்குறதும் எல்லாம் சைட் அடிப்பேன். வேணும்னே டியூஷன் வருவேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாமே புரிஞ்சாலும் வேணும்னே இந்த புஜுக்கு முகத்தை பார்க்க வருவேன் தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்கும். அதை உட்காந்து பார்ப்பேன். நீ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் பண்ணும்போதும் ரசிப்பேன். உன் வீட்டுக்கு திருட்டுத்தனமாக வருவேன். திருட்டுத்தனமாக வந்து உன் ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பேன். அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட கடலை போடுவேன். காலேஜ் போகும்போது உன்னை ரசிச்சிட்டே போவேன். அது ஏன்லாம் தெரில உன்னை லவ் பண்ணுது. பட் எனக்கு பிடிக்கும் உன்னோட கேரக்டர்லேருந்து இந்த ஊர் மூஞ்சி வரையும் எல்லாமே. ஆனால்
நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியலையே. அது இப்படி சின்ன வயசில் வந்து இப்போ வரையும் வந்து லவ் இருக்கும். என்னதான் சைடு தானே, அது எப்போ டவுன் சைடு ஆச்சோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் என்னோடய லவ். புரியுதா? அதெல்லாம் ஆகிடும். நாளைக்கு நீ தெளிவாகு, என் ஒரிஜினல் கேரக்டர் நீ பார்ப்ப. சரியா? எப்படியும் காலேஜ் தானே வருவேன், பார்த்துக்கிறேன். சரியா? பார்த்துக்கோ. ஆனால் பார்த்துக்கணும். ஏய், என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணலையே. இங்கே கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே கிட்ட தானே இருக்கேன், இன்னும் என்ன கிட்ட வரணும்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஸோ 2 பேர் ஃபேஸும் கிட்ட இருக்குது. என்னடா ரொம்ப அழகாக மாறிட்டு போகிற. நீ என்ன வேணால் பண்ணு ஜங்குக், ஆனால் ஒரு மாதிரி பேசாதடா. இப்படி காது கூசித்து தெரியுமா? ஆனால் நல்லா இருக்கு. ஏய் அண்ணா, ஒரு மாறுமா சிரிக்கிற. என்ன மயக்க பார்க்குறியா? சே, உன்னை போய் மயக்க முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை மயக்கி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? உன்னெல்லாம் நான் மயக்க முடியாதுப்பா. அதான் ஆல்ரெடி மயக்கிட்டே, அப்புறம் என்ன? அப்போ என்ன லவ் பண்ணுறியா? தெரியாது, கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிட்ட பிடிச்சி இழுத்து அவனோட நெக்கை அப்படி பார்க்குறான். ஸோ அவன் நெக்குக்கிட்ட ஜேகேயோட கை போகுது. ஸோ இது மாதிரி அவன் நெக்கை ரொம்ப சாஃப்டாக ரக் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற? பார்த்தா தெரில, ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு கொடுத்து வைக்க சொல்லிது, எனக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கு. அதான் பார்த்துட்ருக்கேன். பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட் பண்ணவும் செய்வோம். ட்ரை பண்ணவா? வேணாம், எனக்கு வேணும். வேணாமே, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்குக்கிட்ட போகிறான். ஸோ அவன் நெக்குக்கிட்ட போயிட்டு அவன் பிரீத் ரொம்ப அப்படியே சாஃப்டாக படுது. ஸோ ஜேகேவோட பேக்கெட்டை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அவன் அப்படியே மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் நெக்கை ஃபுல்லாக சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி ஹார்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஜேகே குடிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக தான் பண்ணுறான். பட் ஜேகே அப்படி பண்ணுறத எதுவுமே சொல்லலை. ஸோ அவன் பாட்டுக்கு அந்த பையனை ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வலிக்குது கத்துது எதுவுமே சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் விட்டுட்டான். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறான். ஸோ அவனும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் கிட்ட போகிறான். ஃபேஸ் கிட்ட போயிட்டு டேவோட லிப்ஸ் அப்படி பார்க்குறான். எடுத்துக்கவாடா. எடுத்துக்கலாம். என்னத்த நீ எதை கேட்ட? நான் உன் லிப்ஸை தான் சொன்னேன். ஓ, அப்போ நீ என்ன சொன்ன? நானும் என் லிப்ஸை தான் சொன்னேன். ஓஹோ, சரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸுக்கிட்ட போயிட்டு ரொம்ப ஹார்டாக தான் கடிச்சு சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி ஹார்டாக தான் போயிட்டுருக்கு. சும்மா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஏதோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அது கூட 2 பேரும் காதில் வாங்கலை. மச்சான், என்ன காண்றது கனவா இல்லை நனவா? டே ஹானு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வரான். அவன் லாலிபாப் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். அவன் லாலிபாப்பு கீழே போட்டு, டே மச்சான் என்னடா பட்ட பகலில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான் இவன். விடிய காலம் 5 மணி ஆச்சுடா. ஐயோ எனக்கு நெஞ்சே வலிக்குதுடாடி. இதான் பார்க்கணும்னு என் தலையெழுத்தா. டே அவனை நிறுத்த சொல்கிறா. நான் எப்படி மச்சான் நிறுத்த சொல்லுவேன்? நிஜமனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒன்று விடுறான். அடித்து சாவடிச்சிருவான் பார்த்துக்க. என்ன ஓசியில் ரொமான்ஸ் சீன் பார்த்துட்ருக்கியா? அவன் பாரா அந்த
பையனை போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். டேய் அவன் கரெக்டாக தான்டா பண்ணுறான். நம்ம இவ்வளோ விட்டு படம் பார்த்துருப்போம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக காட்டுறான்டா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. டேய் பேசும்போது என்ன பார்த்து பேசுகிறா, கண்ணு போகிற எங்கே போகுதுன்ட்டு அடிச்சு மண்டையை குடிச்சிருவேன். டே அவன் நம்ம ஃப்ரெண்டடா, அவன் ரொமான்ஸ் பண்ணுறது போய் பார்த்துட்ருக்க நீ, அறிவிக்கட்ட நாயே. ஒருத்த வாயில் அசிங்கமாக வந்துட்டு போகுது, சி முட்டு வெளில போ. மச்சான் இவ்வளோ வாய் பேசுகிறல்ல, நீ என்னத்துக்குள்ள உள்ளே நின்றுட்டு அதையே வெறிக்க பார்த்துட்ருக்க. டேய் எனக்கு வர ஆத்திரத்துக்கு மச்சான் நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப டீசென்ட்டுடா, நான் அந்த மயிறுடா இந்த மயிறுனா சீரா மயிரெலாம் விட்டான். இப்போ பார்த்தியா இப்படி ரொமான்ஸ் பண்ண காட்டிகிட்டு இருக்கான்ட்டு. இப்போ நான் ஏதாவது கையில் கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறது பார்க்குறான். வேணாம் சரி அது பண்ணி தொலையட்டும், வர்றது கூட தெரியாமல் இப்படியே பண்ணிகிட்ருப்பான். டேய் அவனுக்காவது காது கேட்குமா கேட்காதாடா? உன் தம்பி தானே அண்ணு, நல்லா கேளு. அப்படியே அண்ணா முன்னாடி எல்லா பச்சைத்தன்னை வேலையும் பண்ணுறியே, அசிங்கமாக இல்லையான்ட்டு. ஏன் அவன் பையன் தானே, நீ கேளு அப்படி சொல்லுவான்ல வாய்க்கு வை நைனான்ட்டு. எப்படி பண்ணுது பார் ரொமான்ஸு. ஐயோ கடவுளே, என் மகனே இப்படி அசிங்கப்படுத்துகிற. டேய் சைடு கண்ணால் மட்டும் அங்கே ரொமான்ஸ் நடக்கிறது பார்த்தேன்னு வச்சுக்கோ, சிறப்பால் அடிப்போம் உன்னை. டே மச்சான், டேய் ஜங்கோக், என்ன ஏதோ 2 கரடி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு கிஸ் வச்சுக்கினே ஓர கண்ணால் பார்க்குறான் 2 பேர்த்தையும். மச்சான் வெள்ளப்போ அப்படின்ட்டு ஒத்த கையில் அவன் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அப்போயும் டேவோட லிப்ஸை விடலை. ஸோ டேக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் வந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறான், பட் முடியல. அவன் லிப்ஸை பிடிச்சி கச்சி இழுத்துட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். டே நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் அவன் ஓவராக பண்ணுறான். இல்லைங்க மரியாதையும் வந்துட்டு போகலஞ்சுமின்னா ஓசியில் விட்டுக்கிட்டு நினைக்கும் போது நான் ஏன்டா பார்க்காம வரணும், அதுவும் ரியல் ஷோ பார்த்துட்டு தான் வருவேன் போ. டேய் அவன் பையன்டா, அவன் ரொமான்ஸ் பண்ணுறத போய் இப்படி பார்த்துட்ருக்க, அசிங்கமாக இல்லை? சுத்தமாக இல்லை மச்சான். அப்படியே ஒரு சேர் பார்க்கணும் தான் கூட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பேன்ல. டீ அசிங்கப்படுத்தாத, மூடிட்டு வெளில வாடா அப்படின்ட்டு ஜிம்மனை சட்டையை பிடிச்சி வெளில இழுத்துட்டு போயிடுறான். ஸோ அவங்க 2 பேரும் வெளில போன உடனே சுட்டையை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, ஜேகே என்ன பண்ணுற, அங்கே பாரு என் அண்ணன் இன்னும் பார்த்துட்டாங்க, எனக்கு அசிங்கமாக போச்சு ஐயோ அப்படின்ட்டு பெட்டில் புரண்டு அப்படி கதறான். ஏய் இது டென்ஷன் ஆகிற, அவனுங்க தானே பார்த்தாங்க, வேறு யார் பார்த்தா? ஐயோ நாங்கள் இப்போ டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, அசிங்கமாக போகுது. ஏய் ஃபஸ்ட்டு எந்திரி, லிப்ஸில் வந்து ரத்தம் வருது, இந்தா டிஷ்யூ தொட. அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஐயோ பார்த்துட்டாங்களே. ஏய் என்ன இப்போ அடிச்ச போயெல்லாம் தெரிஞ்சிச்சு, ஏன் அப்போ கத்திக்கிட்டு இருக்க? அவனுங்க தானே பார்த்தானுங்க, அவனுங்க யார்கிட்ட சொல்ல போகிறானுங்க, விடு. அப்பனே உனக்கு முழுசாக போதை தெரிஞ்சோ தெரியும், ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு. காலையில் 8 மணிக்கு மேலே கதறவில்ல, அப்போ தெரியும்டா. ஐயோ டேய் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவனுங்க தானே ஒன்றும் சொல்ல மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு லிப்ஸ்லேருந்து ப்ளட்டு வருது தொட. சரிக்கே அது எப்படி என்னைய டேய் நான் வந்துட்டு போகலாமன்னு வை, அடித்து மண்டையை உடச்சிடுவேன். லிப்ஸில் வர ப்ளட்டை தொடச்சிட்டு ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் ஒழுங்காக டக்கின் பண்ணிட்டு நல்ல பிள்ளைய வரல போ. நான் நல்ல பையன் இருந்தால் தான் உள்ளே வந்தேன், நீ தான் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்ட என்ன. நான் என்ன எதுவுமே ஃபுல்லாக பண்ணலையே, என்ன பண்ணேன் இப்போது? இதுக்கிட்ட வர தள்ளிப்போ, நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா ஒன்று பார்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பேண்டை பிடிச்சி அப்படி கிட்டே இழுக்கிறான். சொன்னால் கேட்கணும் சரியா? ஃபஸ்ட்டு லிப்ஸில் இருக்க ப்ளட்டை துடைக்கணும். அது கூட ஒழுங்காக துடைக்க தெரியாது அவனுக்கு, கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸை இவனே செக் பண்ணி எடுத்துடுறான் அந்த ப்ளட்டெல்லாம். ஸோ ஒரு மாதிரி கண்ணை ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் டே.
இப்போ பிளட் இல்லைல்ல. அடுத்து ஷர்ட்டை ஒழுங்காக போடணும், புரியுதா? அப்படின்ட்டு ஷர்ட்டை போடுறன்னு பேரில் அவன் செஸ்ட்டில் வந்து ஹார்ம்ஸ் வரையும் கை ஒரு மாதிரி போகுது, ப்ளே ஆகிட்டு. ஸோ ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட் பட்டன்லாம் போட்டு விடுறான். ஸோ அதுவும் எதுவும் சொல்லலை. அடுத்து பேண்ட்டு போடணும். போட தெரியுமா இல்லை போட்டு விடவா? அது போட தெரியாதா? சரிவா, நானே போட்டு விடுறேன் அப்படின்ட்டு பேண்ட்டுக்கிட்ட கையை கொண்டு வரான். இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஓடிடுறான் க்யூட்டாக. ஸோ ஜேகேவும் அப்படியே அழகாக அவனை பார்த்து சிரிச்சிட்டு, குழந்தைடா நீ, உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன், சும்மாவே நான் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்க சின்ன வயசுலேருந்து, என் பக்கத்து வீட்டில் இருந்துட்டு நானும் உனக்கு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு கொழுப்பு அதிகமாகிடும். நீ நல்லா படித்து முடி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ அண்ணனுக்கு, அதாவது அவன் தம்பிக்கு மேரேஜ் அன்னைக்கு. ஸோ ஒரு மாதிரி வெறுப்பாக உட்காந்துட்ருக்கான் ஜேகே. ஸோ அவன் பக்கத்தில் டே வந்து உட்காந்துட்டு அவன் கையை ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். லிட்டரலி வந்து டே வந்து ஒரு மாதிரி குழந்த மாதிரி தான் ஜேகே கிட்டே இருப்பான், ஜேகே கிட்டே மட்டும். ஸோ அவன் செல்ஃபை ஃபுல்லாக அவன்கிட்ட காட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஜேகேவும் எதுவும் சொல்ல மாட்டான். ஜங்குக்கா, என்னடா போதை தெளிஞ்சிருச்சா அவனுக்கு? தெளிஞ்சிருச்சு. அப்போ நாளைக்கு காலேஜ் வருவ தானே? வருவேன். நீ வருவிய மாட்டியா? நான் வருவேனே. உன்னை பக்கம் எப்படி ஒரு நாளில் கூட இருக்க முடியாதுல்ல என்னால். அதெல்லாம் வந்துடுவேன், அதெல்லாம் லீவ்லாம் போட மாட்டேன். நீ தான் அடிக்கடி லீவ் போடுவேன். உன்னை மாதிரி என்ன நான்? பேசாத என்ன? ஜேகே ஜேகே என்னடா அண்ணா க்யூட்டாக கொடுத்துட்ருக்க, என்ன கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்க என்னடா? இல்லை, உன் தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம். அடுத்து நம்மளுக்கு எப்போ? நம்மளுக்கு எனக்கு இன்னும் வயசு இருக்குது. நீ வேணா பண்ணிக்கோ கல்யாணம் சீக்கிரமாக. நீ நம்ம எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்? நீ தானே என்னோட என்ன அக்க வருதோ? டேய் நல்லா இல்லைடா, போடா போய் வேலையை பாரு போ. சொல்லு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு மேட்ரை முடிக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? ஐயா என்னடா ஐயா, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? நான் கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம் தானே கேட்டேன். சொல்லு எப்போ பண்ணிக்கலாம்? டேய் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? அது உங்கள் காதில் விழுகலையா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போல்லாம் தப்பு. அப்போ இத்தனை நாளாக இருந்தது அதில் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னென்னு அப்படின்ட்டு ஜேகேயோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். ஸோ சாஞ்சிட்டு ஒரு குழந்த மாதிரி அந்த மேரேஜ் நடந்துட்டுருக்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அது ஒவ்வொரு இதுவும் நடக்கும்போதும் ஜேகே கிட்டே நம்மளுக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி நடந்தால் என்ன எப்படி இருக்கும், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக பேசிகிட்ருக்கான். டெய்லி போதும் நிறுத்துன்ன, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். என்னமோ நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஆமாம், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். வேறு யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா? வேறு கல்யாணம் பண்ணி விட்டுருவானா? அவ்வளோதான் பார்த்துக்கோ. கல்யாணம் பண்ணிப்பியா வேறு யாராவது? டேய் கை வலிக்குதுடா, எதுக்குடா கில்ற இப்போ? பின்ன நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ. இந்த பாரு, நான் மட்டும்தான் உனக்கு மனசில் வச்சுக்கோ. நல்லா பாரு, என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க வச்சுருக்கேன். நீ பண்ணுறாங்க உன்னை கல்யாணம். உன்னை தான்டா பண்ண போகிறேன், ஒன்று மட்டும்தான் பண்ண போகிறேன். என்ன சொன்ன? ஒன்னெல்லாம் போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? போட அந்த சைடு. என்னது இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கிற வழியை பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிப்ப தானே? மேரேஜ் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு டேக்கு. ஸோ அவனும் எதுவும் கண்டுக்கலை. ஸோ இந்த மேரேஜ்லாம் முடிஞ்சு ஒரு 2 days ஆகிடுச்சு. ஸோ ஜேகே காலேஜுக்கு அப்படி கிளம்பிட்டுருக்கான். அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான். அப்போது ஜேகே பைக்கில் யாரோ உட்காந்துட்ருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அவனும் பைக்கை தொடச்சிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா டேய் என்னடா பைக்கை துடைக்கிறதுக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு ஏறி ஜங்குன்னு உட்காந்துக்கிட்ட?
என் புருஷன் பைக்கு தானே, நான் உட்காருவேன், எந்திரிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். நீ ஏன் கேட்குற? எந்திரா, வண்டியை தொடச்சிட்டு கூப்பிட்டு போகிறேன். நான் இப்படியே தான் இருப்பேன். நீ அப்படியே வண்டியை தொடச்சிட்டு கூட்டிகிட்டு போ. கீழே ஏதாவது விழுந்து வாரினேன்னா நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துடைக்கிறான். ஸோ சிரிச்சுக்கிட்டே தான் துடைக்கிறான். ஆனால் அந்த டேக்கு தெரியலை. ஸோ டேவும் அவனை பத்திரமா பேம்பர் பண்ணி எப்படி பார்த்துக்கிறான். அதாவது ஜேகே, ஏய் பார்த்து உட்காந்திக்கோ, பிடிச்சிக்கோ சரியா, எங்கேயாவது கீழே விழுந்துட போகிற, வண்டி ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவேன். எனக்கு தெரியாதா, நான் பிடிச்சிக்கிறேன், நீ கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன்ன. அதுக்கு நீ இவ்வளோ கெட்டியமாலாம் வேணாம். அப்புறம் ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. நடு ரோட்டில் எங்கே இறங்கி கிசடிச்சுனா கூட எனக்கு தெரியாது. என்ன தள்ளிப்பட, சரி சரி தள்ளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தள்ளி உட்காந்துக்கிறான். பட் ஜேகேக்கு மனசு வரல. ஸோ அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு, தள்ளி போனால் தள்ளி போயிடுவியா, கிட்ட வாடா அப்படின்ட்டு இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுக்கிறான். ஸோ 2 பேரும் தான் காலேஜ் போகிறாங்க. காலேஜ் முன்னாடி கொஞ்சம் தூரம் கழித்து அங்கேயே வந்து இறக்கி விட்டுறான். நடந்துப்போ. ஏன் இப்படி பண்ணுறது அன்னைக்கும், நான் உன் கூடயே வரனே உள்ள. அப்போல்லாம் ஒன்றும் வர வேணாம், நீ நடந்தே வா. நம்ம 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்து தான் நினச்சிக்க போகிறாங்க. யார் என்ன நினச்சா என்ன, நான் உன் கூட தான் வருவேன். இன்னைக்காவது நான் உன் கூட கூட்டிகிட்டு போ ஜேகே. இந்த பாரு, குழந்த மாதிரி அடம் பிடிக்காது. நைட்டு வேணால் போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஒழுங்கா போ. கண்டிப்பாக வாங்கி தரணும் சரியா? சரிடா வாங்கி தரேன் போ. பாய். ஏய் இங்கே வா. என்ன இன்டர்வல்ல வா. என்ன வரேனே. சரி வா, பார்த்து வைக்கணும் சரியா? அதெல்லாம் நான் இருந்துப்பேன் சரியா, போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனுக்கு குழந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே எப்படி போகிறாங்க டே. ஐயோ இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில அப்படின்ட்டு ஜேகேவும் காலேஜுக்குள்ளே போகிறான். ஸோ ஜேகே காலேஜுக்குள்ளே போனோடனே ஹானும் ஜிமினும் வந்துடுறாங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து தான் காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாம் உட்காந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி படிச்சுட்ருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் தான் அதெல்லாம். உடனே ஹானு, டேய் தம்மடிக்கு போகலாம் வரியா? டேய் கிளாஸ் முடியட்டும்டா போகலாம். டேய் இவன் ஒருத்தர் ரொம்ப படிப்பாளியாக இருக்கான்டா, இவனை தூக்கி எங்கே கடாசுடா மயிறு, வாடா எந்திரிச்சு. என்னமோ இவன் மட்டும்தான் இப்படி படிக்கிற மாதிரி. சரி போய் டேவை பார்த்துட்டு வந்துடலாமா? டேவையா? என்னை பார்த்தாலே ஓடிடுவான் அவன். என் மூஞ்சிலே அவன் முடிக்கக்கூடாதுல நான் இருக்கேன். ஏய் ஏன்டா அப்படி பேசுகிற? முன்ன என்னை கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கூட. அதுதான் அடிச்சலாயிடுச்சு. மயிறு மாதிரி பேசாத, நானும் தானே கூட இருந்தேன், எதுக்கு அவன் மேலே கோவப்பட்டுக்கிறேன்? இப்படி தான்டா பேசுவேன். என் தம்பின்னு நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குடா, ரொம்ப கேவலமாக இருக்குது. உன்னை போய் கிஸ் அடிச்சு வச்சுருக்கான் பாரு. சே, அதுவும் இல்லாமல் உன்னை தான் லவ் வேறு பண்ணுறான். இந்த மூஞ்சில் என்ன இருக்குன்னு தான் தெரில. டேய் நல்லா லெஜண்ட்டுடா, என்னை பிடிக்காத யார் இருக்கான் சொல்லு? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் நல்ல பேர் இல்லை மச்சான் சொல்லு. ஐயோ என் தம்பி உன் கையில் வந்து மாட்டிக்கிட்டேன் பார்த்தியா, அதுதான்டா எனக்கு அப்படியே மன வருத்தமாக இருக்குது. அது ஏன் முன்னாடியே உன் கூட ரொமான்ஸ் பண்ணாம பாரு, அவ்வளோதான் முடிஞ்சு சோழி. சரி வா என்னன்னு போய் கேட்டாங்க. ஆமாம் மச்சான் கேட்கணும் வா. என் பையனாக இருந்துக்கிட்டு இவன் கூடலாம் ரொமான்ஸா? சே இன்சல்ட். டே என்னடா என்ன ஓர கலாய்க்கிறீங்க? அடித்து மண்டை உடச்சிடும் பார்த்துக்கோங்க 2 பேரையும். என்னடா இவன்டான்ட்டு இப்படி என்னடா எனக்கு கூட இருக்குது? அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவனை பிடிக்கும். நான் சொல்லலை, அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அவனால் வித்தியாசம். காரணம் அவன் படிக்கணும். இவனான்ட்டுக்கிறீங்க சும்மா நோயின்ட்டு. ஏன் என் கூட பண்ணக்கூடாது? அவன் ரொமான்ஸு அவன் என் கூட மட்டும்தான் பண்ணணும், எனக்கு அவன் மட்டும்தான் இருக்கணும். அவன் புரியுதா? இன்னொரு தாட்டி இவன் கூடன்னு தான் பேசுனீங்க, 2 பேர் வாயை கிழிச்சு தைச்சிருவேன், புரியுதா? வா. டே மச்சான் இன்னொன்று இதை சொல்லணும்னு நினச்சேன்டா. இந்த ஜிம்மன்னா ஒரு அழகுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்குடா. என்கிட்ட வந்து இன்னும் தில் இருந்தால் என்கிட்டயே வந்து இந்த மாதிரி லவ் லெட்டர் ஜிமின் கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போதுடா மச்சான். அப்படி என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போமா? டே ஜிமினா
குட்டி குஞ்சா உனக்குமாடா? டேய் அப்படியா? லவ் லெட்டர் வந்துச்சா எனக்கா? உனக்கு தான் சத்ராது. ஃபஸ்ட்டு நான் படிச்சுட்டு தரேன், அப்புறம் படிச்சுக்கோ. ஆன்னு வேணாம். அது எந்த மாதிரி இருக்கும்னு தெரியலடா மச்சான். அது என்ன மாதிரி நொட்டு சீனாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்ன உடனே வராது அடிக்கிட்டு கொடு. டேய் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. எனக்கு ஒரே அம்மா இருக்குது. அவனை வேற ரொம்ப திட்டேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. எனக்கு இது மாதிரி நடிக்கவே வரல மச்சான். இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் தெரில. சின்ன வயசுலேருந்து லவ்வுன்னு சுற்றிட்டுருக்கான். அவன்கிட்ட மூஞ்ச காட்டவே எனக்கு வரலடா. மாதிரி கஷ்டமாக இருக்குது. படிக்கணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கேன். ஆமாடா, நீ எல்லாத்தையும் மூடிட்டு தான் இருக்கணும். அதாவது திறந்து உன் ஷர்ட்டை எடுத்து விட்டான வை, அவ்வளோதான் கொன்றுவேன். படிக்கிற வரையும் நம்பிக்கிட்ட வராது. அவன் படித்து முடிச்ச வாட்டி உன் சேட்டையெல்லாம் காட்டிக்கோ. இன்னும் லவ்வோ பண்ணு, நான் கேட்க மாட்டேன். சாரா மச்சான், வர பாசம் மொழிய புரியாது. அந்த லெட்டர் ஓரமாக வச்சுட்டு வாங்க, சத்திர போயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் இழுத்துட்டு ஜேகே வந்து டேவோட பிளாக்குக்கு போகிறான். ஸோ டே வந்து சமத்து பிள்ளையாக படிச்சுட்ருக்கான் உட்காந்து கிளாஸ் நடத்துறத. ஸோ ஜங்குக்கு வெளியில் நின்றுட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். உள்ளே போய் இப்போ ஒரு கிஸ் வச்சா எப்படி இருக்கும்? சே, கண்ணம் வர பலன்னு தெரியுது. சாமி, இதெல்லாம் முழுசாக தின்ன விட மாட்டேங்கிறானே இவன் அண்ணனும் அப்பனும். கண்ட்ரோல் மீறி வந்துறானே, பிடிக்கவே மாட்டேங்குது பாரு. அப்படி எவ்வளோ குழந்தைத்தனமா அப்படியே அழகாக உட்காந்து படிக்குதுன்னுச்சாலா குட்டி. இவனா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பாட்டுக்கு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். ஸோ பின்னாடி திரும்பி சார் வந்து லெசன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவன் பாட்டுக்கு போய் ஜிகே டே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ டேவும் யார் ஜங்குக்குனியா, நீ இப்படி இங்கே? ஐயோ சார் பார்த்து தான் சொல்ல போகிறார், பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாரு, போ இங்கேருந்து. ஏன் அப்படி கத்துற? என்ன பிரச்சனை இப்போது? அவன்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன் கத்துற? அடித்து மண்டையாக உடச்சிடும் பார்த்துக்கோ. கம்முன்னு இருக்க மாட்டேன். இல்லை ஜங்குக்கு சார் திட்ட போகிறாரு. அவன் கிடக்கிறான் விடு. நீ திரும்ப என்ன இந்த கண்ணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தில் போய் சாஃப்டாக முத்தம் கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. ஸோ ஜேகே ஒரே ஒரு முறை தான். ஸோ எல்லோரும் போர்டை திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே என்ன பண்ணுறடாடி? என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியல. பாரு தெரியுது இல்லை, அப்புறம் என்ன கேள்வி கேட்குறேன்? இன்னும் வேலை இருக்குது. திரும்ப இந்த கண்ணை அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக தெரிஞ்சு தெரியுமா? அவ்வளோ சாஃப்டாக தெரிஞ்சு. அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான். ஸோ கடிச்சு வைக்கிறதும் இல்லாமல் ஸோ முட்டாவாக கொடுத்துட்ருக்கான். ஒரு மாதிரி பாசமொழியாக போயிட்டுருக்கு. ஜிக்கி என்ன பண்ணுற? வலிக்குதுடா. வலிக்கட்டும், எனக்கு என்ன? சரிப்பா, ரெஸ்ட்ரூம் போகலாம். எதுக்கு? ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வா. இல்லை நான் வரமாட்டேன். இல்லை நீ வரணும். ஜிக்கி கிளாஸ் இருக்குது ஜிக்கி, நான் வரமாட்டேன் விடு ப்ளீஸ். நான் வரல அவ்வளோதான். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கான் ஜேகே. டே வந்து இப்போ நீ பெஞ்சை மட்டும் விட்டுட்டு வரல அவ்வளோதான். அதெல்லாம் வரமாட்டேன் போ வாடா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் ரெஸ்ட் ரூமுக்கு. ஸோ இங்கே வெளியில் ஹானும் ஜிமனும் ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. இவனடா இப்போலாம் பட்ட பகலே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இப்படிலாம் பண்ணான் எப்படா படிப்பான்? எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுவான். அவனுக்கு தெரியாதா என்ன பண்ணா என்ன செஞ்சா அவன் ஒழுங்காக படிப்பான்னு? அவன் லிமிட்டை அவன் க்ராஸ் பண்ண மாட்டான். ஓ கடவுளே,
என்னமோ பண்ணிட்டு போட்டோம். சரி அண்ணே, அதை விட்டு ஏதோ ஒரு பொண்ணு லெட்ரு கொடுத்துச்சுன்னு சொன்னியே, அந்த லெட்ரு எடா பார்க்கலாம். ஏன் அந்த பொண்ணுக்கு ரூம் புக் பண்ணவா? மூடிக்கிட்டு வாடா. அவன் இங்கே எரிச்சலில் திரிஞ்சிட்ருக்கான். இவனுக்கு பொண்ணு ஃபிகர் வேணுமா? பூ, மூடிட்டு வா. ஏண்டா என்னவாவது நல்லா வாழ விடேண்டா. நீ மட்டும் நல்லா வாழ்ந்துட்டா அப்படி வா அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஜேகே ரெஸ்ட் ரூம்லாம் கூட்டிகிட்டு போகல, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே என்னடா புதுசாக இருக்குது, கிளாஸ் ரூம்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வரேன், இப்போ பண்ண மாட்டேன், என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில் ஒன்று கொடுக்க மறந்துட்டேன், அது கொடுக்க தான் கூப்பிட்டேன். உடனே நீ அந்த மாதிரி யோசிச்சுக்காது என்ன? நான் எந்த மாதிரியும் யோசிக்கலை. சரி என்ன கொடுக்கணும், என்ன மறந்துட்டு சீக்கிரம் சொல்லு, கிளாஸுக்கு லேட் ஆகிடுச்சு. அது ரொம்ப நாளாக கேட்டல என்கிட்ட. என்ன கேட்டேன்? அதுதான் அந்த எப்படி சொல்கிறது, என்னது ஜங்கு சீக்கிரம் சொல்லு. அது வந்து அதுதான் டைரி மில்க் கேட்டல்ல. ஆமாம் கேட்டேன், அதுக்கு அதான் வாங்கிட்டேன். இந்தா வச்சுக்கோ. டைரி மில்கா? யார் நீ போய் வாங்கினியா? அது கடையில் நின்று எனக்காக தேடி எனக்காக வாங்கினியா? ஆமாம் ஆமாம், கேட்டுக்கிட்டே இருந்தேன், நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தல்ல, அதான். சரி இன்னைக்கு கடைக்கு போனேன், அதான் பார்த்ததும் ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு வச்சுக்கோ அப்படின்ட்டு மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டே கொடுக்குறான். ஐயோ ஜங்குக்கா தேங்க்யூ. இது கொடுக்கதான் இவ்வளோ ஷையானியா நீ? அதே ஷையாண்ணா இல்லையே, அப்படிலாம் இல்லையே. எப்படி கொடுக்கணும்னு தெரில, எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு தெரில, அதான். யார் உனக்கா அப்ரோச் பண்ண சொல்லி தரணும்? ஏய் நீ டபுள் மீனிங் எடுத்துகிட்டு போவதுன்னா நான் இந்த மீனிங்லேயே எடுத்துக்கலாம், ஒன்லி சிங்கிள் மீனிங்கில் தங்கு. வாயை வச்சு உடைக்க போகிறேன் பாரு ஒரு நாள் வாயம் வாய. வர பேசு. பார்த்துக்கிறேன். பார்த்துக்க. சரி உனக்கு வேணுமா? எனக்குலாம் வேணாம், யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடு, சாப்பிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிரு, புரியுதா? கிடிச்சிடுறேன். ரொம்ப தேங்க்யூ ஜங்குக்கா, என் அழகு. சரி கிளாஸ்க்கு போயிட்டேன். எங்கே போகிற இரு அப்படின்ட்டு போகிறவனை பிடிச்சி சட்டுன்னு எடுக்கிறான். ஸோ அப்படியே அவன் வந்து ஜேகேவோட செஸ் மேலே சாஞ்சிடறான். என்ன ஜங்குக்? எப்படி ஒரு 2 நிமிஷம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன மறுபடியும் அப்பா திட்டாரா? அவன் கிடக்கிற மயிராண்டி, அடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னு தெரில, அதான் யோசிச்சுட்ருக்கேன். நினச்சதான் கடுப்பாக இருக்குது. இங்கே முடிச்சிட்டா உனக்கும் முடியுதுல்ல? ஆமாம், நானும் அடுத்து தேர்ட் இயர் போயிடுவேன். ஆமாம்மா. அதான் என்ன பண்ணுன்னு தெரில, ஒரே குழப்பமாக இருக்கு. இன்னும் இல்லை சிக்கேம்மா, பார்த்துக்கலாம். உனக்கு இல்லாத டேலண்ட்டாக சொல்லு. எல்லாம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு எங்கே போனாலும் ஜாப் இருக்கும். கூட தான் என் அண்ணன் அப்பாவும் இருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம். சரியா, ஃபீல் பண்ணாத. சரி நான் போயிட்டு நான் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, படிக்கணும். போ. டெய் படிப்பில் மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும், என் மேலே வரக்கூடாது. என் மேலே வரணும் அப்படின்னா வெளியில் மட்டும் வந்து தான் என் ஃபோக்கஸ் உங்ககிட்ட இருக்கும், புரியுதா? மற்றபடி கிளாஸுக்குள்ளே என் ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. டோட்டலாக இருக்கக்கூடாதா? டோட்டலாக இருக்கக்கூடாது. அப்போ நீயே சொல்லிட்ட அப்படின்னா இருக்காது. அதுக்குன்னு வேறு யாரோ நான் நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பல்ல உடச்சிடுவேன். நான் போய் யாரை ஜெயிக்கின்னு நினைக்க போகிறேன் சொல்லு? உன்னை விட்டா நீ மட்டும்தானே என்னோட எவ்ரிதிங். ஒன்று மட்டும்தான் எப்போயுமே நினைக்கும் இந்த மனசு. சரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு வந்து போயிடுறான். ஸோ அவனும் பார்த்து வச்சுட்டு கிளாஸ்க்கு போயிடுறான். ஸோ ஈவினிங் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருது.
ஸோ நைட் ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜேகே வீட்டு காம்பவுண்டை அப்படியே ஏறுறான். ஏறி தாவி குதிக்கிறான் குரங்கு மாதிரி. ஏன்னா பக்கத்து வீடு தானே. ஸோ அவன் பாட்டுக்கு தாவி உள்ளே வந்துடுறான். ஸோ ஜேகே ரூம் எதுன்னு தெரியும். ஜேகே நல்லா மட்டமலாக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் பக்கத்தில் போயிட்டு வந்து அவனை ஹக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனும் அப்படியே முழிச்சு பார்க்குறான். யாரு? டேய் நீயா? ஏய் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் சுவர் எது குடிச்சு வந்தியா? ஆமாம், அது துக்கார்லையா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுதான் உன்னை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து தூங்கினா சரியாக போய்டும்ல, அதுக்கு தான் வந்தேன். ஏய் அந்த எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், அதை வச்சு கேட்கவே மாட்டியா? காம்பவுண்ட் சுவர் எகு குடிச்சு வராதுன்னு சொன்ன கேட்க மாட்டியாடா? என்னைக்காவது காலில் கை அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாது. நீ காம்பவுண்ட் படு, நான் உன் சேஸில் செஞ்சு தூங்குறேன். ஐயோ காலைல எழுந்திரிச்சோன்னு ஓடி போயிடணும் சரியா? அப்புறம் என் அம்மா கண்டு சிக்கனான்னு வச்சுக்கோ. அப்புறம் குருமா தான் நம்ம 2 பேரும். தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்ப. ஜேகே அண்ணா பட்டனில் விளாண்டுருக்க, கையடா. பட்டன் போட்டிருக்கியா? ஷர்ட் போட்டு தூங்குறியா ஜேகே? நீ ஷர்ட் போட்டால் தூங்குவ? ஆமாம், ஷர்ட் இல்லாமல் தூங்குனா சில பல பிரச்சனை வருது. அதான். என்ன ப்ராப்ளம்? என்ன வருது? அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது, விடு. அதான் ஷர்ட் போட்டு தூங்குறேன். எனக்கு இந்த ஜேகே பிடிக்கல, நீ ஷர்ட்டை கழட்டு. ஏய் என்னடா பண்ணுற? ஷர்ட்லாம் கழட்டாத, விடு, நான் அப்படியே தூங்கிக்கிறேன். நீ ஷர்ட்டை கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே ஏறி உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு ஷர்ட் கழட்டுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். வேணாம், எனக்குன்னு கண்ட்ரோல் இருக்குது, வேணாம் இப்பெல்லாம் பண்ணாதே. என்னடா பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? அவன் ஷர்ட்டை தானே கழட்டுறேன். ஷர்ட்டை மட்டுமா கழட்டுற? இங்கங்கே பிடிச்சி என்னடா பண்ணிகிட்ருக்க? கையெட்ட ஃபஸ்ட்டு. அதெல்லாம் எடுக்க முடியாது, போ. நீ ஷர்ட்டை கட்டிட்டு தூங்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நானும் கம்ஃபர்டபுளாக தூங்குவேன். அதுக்கு ஷர்ட்டை கழட்டாதாடி, கழட்டாத வா. கழட்டிட்டானா? ஜேகே என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது? ஜேகே என்னடா? என்ன? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ? சிங்கமாக போயிடுமே. நீ ஃபஸ்ட்டு என் மேலே வந்து இறங்கு. இறங்க மாட்டேன். என்ன ஜேகே பேண்ட் போட்டிருக்கல்ல நீ? அசிங்கமாக பார்க்காத, போட அந்த சைடு. ஜேகே என்னடா பண்ணுற? இல்லை எனக்கு புரியலை. மேலே ஷர்ட்டு கீழே பேண்ட்டில். ஜேகே மூணு அதிகமாகிடுச்சா என்ன? எதை விட்டு போட பார்த்தா? அசிங்கமாக கேட்க போகிறேன், கீழே இறங்குடா ஃபஸ்ட்டு. ஓ கீழே இறங்கணுமா? ஐயோ இதே சாக்கா வச்சு டீஸ் பண்ணுவானே. இதை பாருட்டே, நான் டீஸ் பண்ணனா கடைசியில் கஷ்டப்படுறது நீ தான். அப்புறம் நாளைக்கு காலேஜ் போக முடியாது. ஒழுங்காக டீசெண்டாக சொல்கிறான், வந்து படுத்துரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ, புரியுதா? நான் போக மாட்டேன்னு. டேய் என்னடா பண்ணுற? சும்மா ஏரியா உட்காந்துட்ருக்க நீ. இது என்ன பஞ்சு பத்தியா உனக்கு? ஏச்சி இறங்கு. இறங்க மாட்டேன். உனக்கு தான் முன்னாடி பிரச்சனை சொல்லிட்டேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். இப்போதுக்குடா கிட்ட வர? இதை பாருட்டே, சின்ன பையன் நினச்சிட்ருக்கேன். சும்மா இந்த மாதிரி குட்டித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். யாருன்னு உனக்கிட்ட காட்டிடுவேன், சொல்லிட்டேன். நீ காட்டு, வேணாம் நான் சொல்ல போகிறேன். இப்போதுக்கு கிட்ட வர? எனக்கு முத்தா வேணும், அதான். அதுக்கு எதுக்கு கிட்ட வர? அப்போ வேறு யார்கிட்டயே போய் வாங்கிக்கோ. உடச்சி கொன்றுவேன். அப்போது யார்கிட்ட வருவேன்? நான் உன்கிட்ட தான் வருவேன்.
முத்தம் கொடுத்துட்டானே உன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே தானே உட்காந்துருப்பான். ஸோ ஜேகேவை கீழே தள்ளிட்டு, அதாவது கீழே தள்ளிட்டு மேலே ஜேகே உட்காந்துருக்கான். ஏய் என்ன ஓவரா பண்ணிகிட்ருக்க? பேண்ட்டெல்லாம் போட்டிருக்கேன், ஜட்டி போட்டு படுத்துருக்கேன், அவ்வளோதான் பச்சையாக சொல்ல போனால். என்ன அதுக்குன்னு ஓவரா டீஸ் பண்ணுற நீ? என்னடா என்ன முத்தம் வேணுமா உனக்கு? முத்தம் வேணுமா? என்ன ஜேகே நான் சும்மா விளாண்டேன். ஐயோ மாறுமா பேசுகிறான் நீ. டேய் ஒழுங்கா பேசு புரியுதா? மாறுமா பேசுகிறேன்னு கன்றாவே பண்ணிகிட்டு இருக்காது. அப்புறம் எனக்கு தலை கேறிச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். அதை எப்படி கட் பண்ணோன்னு எனக்கு தெரியுமே. அந்த கன்றாவியான வேலை பார்த்தான்னு வை, நீ எங்கே இருக்க எந்த பிளேஸில் இருப்பேன்னு கூட தெரியாது, அங்கேயே வந்து கிஸ் அடிப்பேன். பார்க்கவே மாட்டேன், நான் வச்சுக்கோ. ஜேகே ஐயோ மாறிமா பேசுனானே. டீ பால்கோவா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கடா, எப்படா இப்படி வச்சுருக்க மூஞ்சா? இந்த மூஞ்சை வச்சு எப்படி எப்படி என்ன இல்லை எப்படி என்ன எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? ஜேகே என்ன லவ் பண்ணுறியா? இல்லையே, யார் சொன்னா? உனக்கு என்ன அப்புறம் எப்படி எங்கூட இப்படிலாம் இருக்க? அதான் ஸ்பேஸ் கொடுக்குற அதானே யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்கல. நீ என் ஜேகே தானே, நீ என்கிட்ட எப்படி வேணா இருக்கலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என்னோட ஜேகே, உன் கூடவே தான் இருப்பேன், விட்டு போக மாட்டேன் சரியா? எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உன்னை நான் எந்த விஷயத்துலையும் தடுக்க மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் லிமிட்டாக இருக்கும் புரியுதா? குடிக்கிறதுல எல்லாத்துலேயுமே. அண்ணா என்னை மட்டும் விட்டுடாத. நீ லவ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவனை விட்டு போக மாட்டேன். நீ நடுவில் ஒருத்தர் லவ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அது உங்கள் அப்பாவால் தான் போச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த டைம்லேருந்து உன் கூட இருக்கல்ல, இன்னும் இருப்பேன், ஃபுல்லாகவும் இருப்பேன். ஏன்னா நீ என்னோட ஜேகே இல்லை. நீ அழகு பிச்சுக்கல. போக மாட்டேன். நீ என்ன நினைக்கிறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நீ என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அதுதான் இதுவும் மனசில் வச்சுருக்க, ஆனால் அது என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு நாள் என்ன ஒரு நாள் பாரு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி இந்த மூஞ்சிலேயே ஒன்று கொடுத்து என்ன மறைச்சேன் அப்படின்னு கேட்பேன் பாரு. ஓ அப்படியா கேட்பியா? ஆமாம் கேட்பேன். ஜேகே கிச்சு கிச்சு முட்டாத கூசுது. அப்படி தாண்டா பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் ஜேகே. டேய் மிஸ்யூடா, மிஸ்யூ. நான் தான் கூடவே இருக்கேண்ணே, அப்புறம் என்ன மிஸ் பண்ணுறேன்? இல்லை, இது உங்ககிட்ட ஒன்று சொல்ல முடியாத ஒரு விஷயம். அந்த மிஸ்யூ தான் எப்படி சொல்கிறேன். லவ் யூ. ஜேகே என்ன சொன்ன? இல்லை மிஸ்யூ சொன்னேன். சொன்னியா? சரி தூங்கலாமா? என்ன தூங்கலாமா? மூட கிளப்பி விட்டு தூங்கலாமான்னு கேட்குற? உன்னை இன்னைக்கு விட மாட்டேன், சிக்கிட்டல்ல, மூட வர கிளப்பி விட்றல நீ. ஜேகே வேணா கிச்சு விட்டாத. அப்படி தான்டா பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன். கண்டா இந்த வாய அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே போதும், இல்லை எனக்கு வேணும் அப்படின்ட்டு நெக்கு செஸ்ட்டுன்ட்டு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே போதும் நிறுத்து, போதும், தூக்கம் வருதா? சரி தூங்கு. நீ ஆமலை படுத்துக்கிட்ட நான் எப்படி தூங்குவேன்? பரவாயில்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே படுத்துக்கிறான். ஸோ அவனை ப்ரீத் ஃபுல்லாக மேலே படுது. ஸோ அவனும் தலையை கோதி விட்டுட்டு அழகு இப்படி தூங்குது பாரு. என்னை பற்றி எனக்கு தெரியாதாடா,
நீ என்ன யோசிக்கிற, என்ன திங்க் பண்ணுறன்ட்டு. நீ எப்படி இருந்த, எதனால் உனக்கு பிடிச்சது, ஏன் உன்னை பிடிச்சதெல்லாம் எனக்கு ரீசன் தெரியாது. ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. எனக்கு தாண்டா நீ எல்லாமே. உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன், இங்கேயும் போக மாட்டேன். ஆனால் பயமாக இருக்குது, ஏன்னு தெரில. ஆனால் நீ ஏதோ சொல்ல வர, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற, அதுதான் பயமாக இருக்குது. வேறு எந்த பயமும் இல்லை. அதை மட்டும் சொல்லிட்டேன்னா எனக்கு அந்த பயம் போயிடும்ல. ஏன்னா நீ என்ன சொல்லுவ, லவ் யூ சொல்லுவியா, இல்லை என்னை விட்டு போயிடுன்னு சொல்லுவியா, என் லைஃப்பில் இருக்காதுன்னு சொல்லுவியா, எனக்கு தெரில. அதான் பயமாக இருக்குது. ஆனால் ஐ ஆல்வேஸ் லவ் வித் யூ. லவ் யூ, லவ் யூ ஜேகே, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனு தலையை கோதி விட்டுட்டு தூங்கிடுறான். டேஸ் இப்படியே போகுது. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஒரு மாதிரி லவ்வபிளாக, அப்பப்போ குட்டி குட்டி சண்டை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ டே வந்து டூர் அவங்க காலேஜில் டூரு, அதாவது அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு டூரு. ஸோ அதுதான் எப்படி ஜேக்கிக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஸோ ஜேக்கியும் வரான். ஏய் என்னடா கிளாஸ் போகாமல் இங்கே நின்றுட்டுருக்க, இங்கே என்ன உனக்கு வேலை? என் டிபார்ட்மெண்ட்டை யாரை பார்க்க வந்த? ஜேகே உன்னை பார்க்க தான். என்ன பார்க்கவா? எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டா? இல்லை, காலேஜில் நாளைக்கு எல்லோரும் டூர் போகிறாங்க, அதான். சரி அதுக்கு என்ன, போயிட்டு வா. ஜேகே உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஏய் டூர்னால் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும், புரியுதா? எனக்காகலாம் நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம், எந்த அவசியமும் இல்லை. போய் என்ஜாய் பண்ணிட்டு போ. ஜேகே ஹாப்பினஸ்ஸே நீ தான், நீ இல்லாமல் நான் எப்படி போவேன்? அதான் வரலன்னு சொல்லிட்டேன். அது சொல்ல தான் வந்தேன். அடித்து மூஞ்சி மாதிரிலாம் உடச்சிருவேன் பார்த்துக்கோ. சும்மா உன் கூட இருக்க முடியாது டே என்னால். ஹாப்பினஸ் நான் தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ண வேணாமா நீ? அப்படி தான் நான் நினைப்பேன். போ ஒழுங்கா, நாளைக்கு கிளம்புற வழியை பாரு. ஜேகே ட்ரிப்பு 1 வீக்கு, எப்படி நான் உன்னை பார்க்காம இருப்பேன்? 1 வீக் தானே, என்ன இப்படி 2 வருஷமா பார்க்காமையா இருக்க போகிற? இல்லைல்ல, ஏற்கனவே டென்ஷனில் இருக்க, நீயும் டென்ஷன் பண்ணாத. டூர்னால் மூடிட்டு போயிட்டு வா, கடுப்பேற்றிக்கிட்டு. உனக்கு என்ன டென்ஷன்? என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னா? எனக்கு இருக்கிறது 1008 டென்ஷனு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்? எப்பங்காரம் ஒரு டாவடி. இன்னைக்கு எல்லாம் அப்படியே மண்டை ப்ரெஷர் ஆகுது. நீயும் கொடுக்காது சேர்ந்து. என்ன போய் ஒரு கிளம்புற வழியை பாரு. ஜேகே அப்போ நான் போவா? இவ்வளோ நேரம் அதானே சொல்லிகிட்டு இருக்கேன் போன்ட்டு. தமிழில் தானே சொல்கிறேன், இல்லை வேறு ஏதாவது சொல்கிறேண்ணா? போட்டு கடுப்பேத்தாம போ. சரி போகிறேன், போயிட்டு வரேன். பேசுறதுன்ட்டு நீ போ. நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்படி கத்துறேன் என்கிட்ட? ஷோ அப்படின்ட்டு உன்னை அப்படின்ட்டு அவனை பிடிச்சா ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குடா, வேறு எதுவும் இல்லை. நான் டென்ஷன் உன்கிட்ட காட்டிட்டேன், சாரி. என்ன அன்றைக்கி பார்த்து போயிட்டு வா. நானும் ட்ராப் பண்ண வரேன். பஸ்ஸில் தானே போகிறீங்க? எனக்கு தெரியும், எப்போ சொல்லுவான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்கல உன்கிட்ட. நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். போ. ஓகே 1 வீக்னாலும் பரவாயில்ல, அந்த 1 வீக் 2 வீக்காக கூட மாறலாமா? ஆக்சுவலி நான் சொன்னான், அதுதான். எப்படி உன்னை மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் டென்ஷன் படுத்தாத. இருக்கிற ஹாப்பினஸ்ஸும் நான் மட்டும் நினச்சிட்ருக்காத. எல்லாமே தான் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி தம்பு போயிட்டு வா. எனக்கு வெளில போகிற ஒர்க் இருக்குது. ஈவினிங் வந்து காலேஜ்லேருந்து பிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸ்க்கு போ. இன்டர்வியூ முடிஞ்சு வச்சு பாரு. ஜேகே போடா போ. சரி போகிறேன் அப்படின்ட்டு டேவும் போகிறான். ஆனால் ஜேகேவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போகிறான். ஸோ அந்த நைட் ஈவினிங்கு ஸோ ஜேகே டெரஸில் உட்காந்து குடிச்சிட்ருக்கான். அப்போது அந்த டெரஸில் இருந்து ஜம்ப் ஆகி அப்படி இவன் டெரஸ்க்கு வந்துடுறான், அதாவது ஜேகே டெரஸ்க்கு வந்துடுறான்.
டேய் குரங்கு பையலே, அது தாண்டி சொல்லியிருக்கேன் டெரஸில் தாவாத, காம்பவுண்ட் சுவரை எகிராதுன்ட்டு. இது எது சொன்னாலும் கேட்க மாட்டியாடா நீ? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜேகே சரக்கு அடிக்கிறியா? ஆமாம். அது என்ன இப்போ? எனக்கும் கொஞ்சம் செருப்பால் அடிப்பேன். அதுக்கு தான் இப்போ வந்தியா? இல்லை, சரக்கு ஸ்மெல்லு அப்புறம் சைடு ஸ்மெல்லாம் வந்துச்சா, அதான் டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. எங்கள் அப்பன்ட்ட கேட்டால் அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் குடிக்க. உனக்கு எதுக்கு, படிக்கிற பையன் தானே அப்படின்ட்டு. நீயாவது கொஞ்சம் கூட, ஒரே ஒரு கிளாஸ், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் ப்ளீஸ். ஏய், குடிக்கிற வயசாடா உனக்கு? குடிக்கிற வயசா என்ன? அதெல்லாம் வேணாம். ஜங்கு ப்ளீஸ், நாளைக்கு வரேண்ணா. ஓ சரி சரி, ஒரு கிளாஸ் தான், இந்தா குடி. தேங்க்யூ. கசக்குமா? இப்போ நான் இனிக்குமா? கண்ணை மூடி உனக்கு பிடிச்சவங்களோ இல்லை பிடிக்காதனோ எவனையோ ஒன்று நினச்சிக்கிட்டு குடி. சரி சரி. ஜிக்கே இங்கே வாங்கி வா. டேய் என்னடா என்ன பண்ணுற? சைடிஷ்ஷு? ஏய் என்ன கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், எனக்கு சைடிஷ் நீ தானே, அதான். ஐயோ, உன்னை வச்சுட்டு கூடு பாட்டில் அப்படின்ட்டு அவன் ஃபுல்லாக கல்ப்பாக அடிக்கிறான். சிக்க போதும் ராவா அடிப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குடிச்சிட்ருக்க. வேற ஆளை விடுறா, கடுப்பாக இருக்குது வீட்டில் இருக்கவே. சரி ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சிட்ருக்கான். ஸோ அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு மேலே அப்படியே நிலாவையே பார்த்துட்ருக்கான் ஜேகே. டேய் மேலே இருக்குல்ல அந்த நிலா, ஆமாம், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு என்னோட அழகு. கொஞ்சம் என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? பார்த்தா எப்படி தெரியுது? கொஞ்சமாக தான் இருக்குது. என் அழகுண்டா நீ, எனக்கு மட்டும்தான், புரியுதா? உன்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு வருஷம் தானே, அவ்வளோதான். செகண்ட் இயர் முடிச்சுட்டேன், ஒரு வருஷம்தான், பார்த்துலாம் விட. சரி ஓகே, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். ஆமாம், ஏற்கனவே வந்துட்டேன். பாரு, சேஃபாக போகணும், புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருக்கணும், தனியாக எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத. என்னென்ன சொல்கிறாங்க லிசன் பண்ணு, தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ, எதுவும் மறந்துடாத, புரியுதா? மைனா, தலைவலிக்கும்ல உனக்கு, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோ, புரியுதா? நல்லா தூங்கு, சும்மா என்னையும் யோசிச்சுட்ருக்காத. நான் மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். நானும் மிஸ் பண்ணுவேன் லைஃப்பில். ஒன்றும் இல்லை, பார்த்து போய்ட்டு வா. மிஸ் யூ. என்ன ஒரு கிஸ் தானா? 2 வீக்ஸ்க்கு வேணும். அதுக்கு ஏன்டா பாம்பை மூஞ்சி வச்சுட்டு கேட்குற? இங்கே வா. என்ன? வா, இங்கே லேப்பில் உட்காந்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட லேப்பில் குழந்த மாதிரி குறுக்கி உட்காந்துக்கிறான். ஸோ ஜேகேவும் அவன் 2 ஹேண்டால் டிவியை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனை செஸ்ஸில் சாய்ச்சி வச்சுட்டு அவன் கன்னத்தில், அதாவது அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிகிட்டே பேசுகிறான். சரியா, பத்திரமா போயிட்டு வரணும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன், சேஃபாக இருக்கணும். எங்கேயும் குழந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் திரும்பி சொல்லி பார்ப்போம். ஜெக்கி டீ தான் சொல்கிற, பத்திரமா போகணும், தலைவலிக்கு டேப்லெட் எடுத்துக்கணும், உன்னை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணுவேன், கால் பண்ணுவேன்னு சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருக்கணும்னு சொன்னேன். போதுமா? இவ்வளவோ நீ சொன்ன, எல்லாம் மைண்டில் இருக்குது. எங்கேயும் தனியாலும் தொலைஞ்சு போக மாட்டேன். நான் ஒன்றும் குழந்தை இல்லை, சரியா? என்னை பொறுத்தவரை நீ குழந்தை தான்டா, என்னோட குழந்தை. பார்த்து போயிட்டு வா, மிஸ் பண்ணுவேன். அப்படியா? நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன் ஜேகே.
மிஸ் யூ. மிஸ் யூ டூ. இதெல்லாம் என் லைஃப்பில் யாருக்கு சொல்லுவானோ யாருக்கு தெரியல. ஆனால் உனக்கு மட்டும்தான் சொல்லணும்னு தோணுதுடா. என்னாச்சுக்கே? ஒன்றும் இல்லை. சரி, நாளைக்கு நீ ஈவினிங்காக தானே கிளம்புற? ஆமாம். காலேஜ் முடிச்சுட்டு? ஆமாம். ஏய், இப்போ எதுக்கு அழுகுற? இல்லை ஜெயிக்கே, உன்னை விட்டுட்டு போகிறேன்ல. ஏய் என்ன, என்னை விட்டுட்டு ஒரேடியாவா போகிற? நான் செத்தா போயிட்டேன், உயிரோடு தானே இருக்கேன். ஜெயிக்கே, சரி உயிரோடு தானே இருக்கேன், எங்கேயும் போகல, வந்துடுவேல 2 வாரத்தில். அப்புறம் என்ன எழுது சீன் போட்டுட்ருக்கேன்? இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து உன் கூடயே தான் இருக்கேன், ஒரு தாட்டியும் உன்னை புரிஞ்சதில்லை. இப்போ சடனாக 2 வாரம் பெரியணுன்னா ஒரு மாதிரி இருக்கு. நீயும் வந்துடுற, நான் எப்படா வர முடியும் உன் ட்ரிப்புக்கு? அதெல்லாம் வர முடியாது, நீ இருந்துக்கோ பார்த்து. ஜேகே, இருந்துக்கோடா. நான் இல்லாமல் தனியாக இருக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுவேன்? அப்படின்னா எதுக்கு வரப்போகுது? அப்போல்லாம் வராது, எல்லாம் வரவும் வராது. வராது. வந்தா என்ன பண்ணுவேன்? உன்னை தேடி தான் வருவேனே தவிர தனியாக இருக்க பழகிக்க மாட்டேன் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறான். சரி, ஒன்றும் இல்லை, போக மாட்டேன். அழுகாத. டேய் அழுகாதடா, எச்சல் மயிர் பண்ணாத, அழுகாத, விடு. நான் ஒன்றும் அழுகலை, கண்ணிலேருந்து விழுகிறது என்ன பைப்பு தண்ணியா? சரி விடு, அழுகாது, பார்த்துக்கலாம். நானும் ஒர்க் விஷயமா கொஞ்சம் அலைய வேண்டியதெல்லாம் இருக்குது. 2 வீக்ஸ் அது மாதிரி ஆகும். ஸோ எனக்கு வேலைலாம் இருக்குது, நீ பார்த்துரு. உனக்கு ஈவினிங்காக நான் மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். பார்த்துருக்கணும். சரி அப்படின்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஈவினிங் ஆகிடுது. ஸோ ஜேகே தான் வந்து ட்ராப் பண்ணுறான். சரிடா, டைம் ஆச்சு, போ, பார்த்து போயிட்டு வா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகணும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன், பார்த்துரு. ஏய் அழுகாத. சரி அழுகல், பாய், போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா, போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே க்யூட்டாக வந்து பஸ் ஏறிடுறான். ஸோ அவனையே வந்து அப்படியே ஜெக்கி பார்த்துட்ருக்கான். டேய் பார்த்து போன சொன்னாலும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அழுகாதுடா ஃபஸ்ட்டு, அழுவாம போ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியும் கிளம்பிடுறான். ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு டே ஸோ ஜேகே கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான். ஒரு 2 டேஸ் ஒரு 3 டேஸ் வந்த மாதிரி பண்ணுறான். ஆனால் அடுத்த நாளில் இருந்து ஜேகே கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரல, ஒரு கால் வரல. ஸோ டேவும் கால் ட்ரை பண்ணி பார்க்குறான், எடுக்கலை. ஸோ மெசேஜும் அவ்வளோ பண்ணுறான். அவனுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா 2 hours கூட இருக்க மாட்டான் அவன் பேசல அப்படின்னா. ஸோ அவனுக்கு அங்கே வந்து அந்த ட்ரிப்பை என்ஜாயே பண்ண முடியல, எப்படா போவோம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ பத்தாவதுக்கு வந்து ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ கால் பண்ணி கேட்கலாம். பட் அவங்களும் வந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி தெரியல. அவன் இங்கே போயிருக்காமா, அங்கே போயிருக்கான், வேலையில் பிஸியாக இருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாங்க. ஆனால் இவனுக்கு தப்பாகவே தோணிகிட்ருக்கு, ஏதோ ஜேகேக்கு ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ எப்படா அந்த 2 வீக்ஸ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ எதோ நம்பர்லேருந்து ஜேகேக்கு கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கால் பண்ணி கேட்குறான், அவள் அழுது கேட்குறான், புலம்பி கேட்குறான், எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. ஸோ அந்த 2 வீக்ஸ் முடியக்கூட இல்லை, 1 வீக்லேயே ஓடி வந்துடுறான் ஜேகேக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்கு வந்து உடனே பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் போகிறான். ஆண்டி ஜேகே எங்கே யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அப்போது அவங்க வேலை செய்கிற மேடு தான். சொல்லிட்டு என்ன வேணும்? அக்கா எங்கே ஜேகே, அவன் ஆளையே காணோம், எங்கே போனா? அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஆகி ஒரு 2 days இருக்கும். இல்லை
ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? எப்போ? அது இல்லைப்பா, அவர் ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார் போல், அப்போ தான் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு எதுவும் சரியாக தெரில. அப்படியா? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரிலப்பா, ரொம்ப சீரியஸ்ன்னு சொன்னாங்க. நீ வேணா ஹாஸ்பிட்டல் போய் பாரு. எந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு சரியாக தெரில. வெளியில் கார்டு இருக்கும் பாரு, அதை வேணா பார்த்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்துட்டு பயந்து நடுங்கிக்கிட்டே போகிறான். ஸோ ஜேகேக்கு என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். ஸோ வந்துட்டு உடனே வேகமாக ஓடுறான். ஸோ ஜேகே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் ஜேகேவோட ஃபேமிலி அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகேவோட அப்பா, டே எங்கே உள்ளே போகிற? நான் ஜேகேவை பார்க்கணும். அவனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். நீ எதுக்கு இப்படி பதற? உடம்புலாம் ஏன் சில்லுன்னு இருக்குது? இல்லைப்பா, இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை, பதறாத. ஒன்றும் இல்லையா? எப்படி? எங்கே நைனா? சொல்லிட்டு என்ன ஆச்சு? 2 பேருக்கும் அவ்வளோ ஃபோன் பண்ணல 2 நாளாக. எப்படி 2 பேரும் ஃபோன் எடுக்கல? எதோ சொல்லி சமாளிச்சிங்க, இப்போ எப்படி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியலை. இல்லைடா டி, அவன் தான் எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னடா. அதான் அதுக்குன்னு மெசேஜ் பண்ணலான்னு உன் பொண்ணு பண்ணாலும் எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா, அது என்கிட்ட போய் மறைச்சிருக்கீங்க. எனக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது அவன் ஒன்று பார்க்க தான் வந்தான். நடுவில் லாரி வந்து மோதிடுச்சு, அதான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன பார்க்கவா? ஜேகே நான் பார்க்கணுன்னா ஜேகேவை. ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான். ஒரு 5 நிமிட்ஸ் கழிச்சு போய் பாரு. இல்லை நான் இப்போயே பார்க்கணும். குழந்த மாதிரி அழுகாதுடா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, குத்துகள் மாதிரி தான் இருக்கான். நான் சாவடிச்சிட்டு போயிடுவான், அவன் உள்ளே படுத்துருக்கவன். அவனை பற்றி நீ கவலைப்படாது. என்ன நீ இப்படி பேசுகிற? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி திரும்ப பார்த்துருந்தேன் நான் 2 நாளா. இல்லை, அவனை பார்க்கணும். சரி பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாளிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ அழுகிறான் டே. ஸோ உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்ன உடனே டே தான் ஃபஸ்ட்டு ஓடுறான் உள்ளே. ஸோ ஜேகே படுத்திருக்கான். ஸோ லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே தான் உயிரே வருது டேக்கு. ஜங்குக் என்னாச்சு? ஜங்குக் டே நீயா? நீ என்னடா இங்கே பண்ணுற? எனக்கு எப்படி தெரியும்? வாயில் ஏதோ வந்துட போகுது. ஏதாவது சொன்னியாடா நீ? எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அடிக்காதடா, ஏற்கனவே பஞ்சராகி தான் கிடக்கேன். உன்னை யார் என்னை பார்க்க வர சொன்னா? என்னை பார்க்க வராமல் இருந்திருக்கலாம்ல. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்லைடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் பார்க்கலான்னு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு வேலையும் கிடச்சிருச்சுடா, அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு இதுதான் ஆச்சுன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? தேண்டா இப்படிலாம் பண்ணுற? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பைத்தியம், மெண்டல், சைக்கோ. கொஞ்சமாவது உன்னை பற்றி நீ கேர் பண்ணிக்கிறியா? சொல்லு, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே படுத்துட்டு அவன் செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அப்படியே அழுகிறான். இனிமேல் இப்படி பண்ணாத ஜேகே, ஏன் இப்படி பண்ண? ஃபோன் எடுக்கல, மெசேஜ் பார்க்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா இதோ இந்த மாதிரி தான் ஓடி வந்திருப்பேன், அதான் சொல்லலை. போல பைத்தியக்கார, எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? லவ் யூ. கேட்கல, லவ் யூ. நானும் லவ் பண்ணுறேன்டா உன்னை. இந்த 2 டேஸில் தான் தெரிஞ்சிச்சு
உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே இப்படிலாம் ஆயிடுச்சு. உன்னை மிஸ் பண்ணப்போ தான்டா தெரிஞ்சு உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்ட்டு. அதனால தான் உன்னை நான் பார்க்க வந்தேன். இவ்வளோ லவ் எனக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணடா, ரொம்பவே. என் கண்ணுக்கு அப்படி குழந்த மாதிரி அழகாக தெரிஞ்ச. நான் சொன்னதெல்லாம் செஞ்ச எனக்காகவே, அப்படியே எனக்காகவே எல்லாமே நீ பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கு என்ன லவ் வேறு பண்ண. ஆனால் அது நான் டிசர்வா இல்லையான்னா எனக்கு தெரியாதுடா. ஆனால் இன்னும் மட்டும் என் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லாக இருந்து ட்ரை பண்ணேன். நான் அதே டிப்ரெஷன், அதே அப்செட், அதே கருமம் அதுக்குள்ளேயே தான் இருந்தேன். என்னை சுற்றி இருக்க எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ணாங்கடா, உன்னை தவிர. ஆனால் நீ என்னை ஒருபோதும் அப்படிலாம் பண்ணதே இல்லை. உனக்கு அது பண்ணவும் தெரியாது, ஏன்னா அது உனக்கு வராது. அப்படின்னா என்ன நீ என்கிட்ட கேட்ப? இவ்வளோ நல்லா வேண்டாம் நீ. உன்ன மாதிரி ஒரு பையனை போய் எப்பட்றா எனக்கு பிடிக்காம இருக்கும்? உன்னை எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் சொல்லலைன்னா, நீ படிக்கணும். அந்த ஒரே ரீசனுக்காக தான் என் லவ்வை நான் மறைச்சி வச்சேன். அதை தான் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தேன். அப்போ என்ன பிடிக்குமா சிக்கே உனக்கு? ரொம்ப பிடிக்கும்டா. இந்த குட்டி குட்டி கண், இந்த மூக்கு, எனக்காக சிரிக்கிற இந்த ஸ்மைல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்படியே எனக்காகவே எல்லாமே பண்ணுறல்ல, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த 2 டேஸில். எப்பயுமே என் கூட கையை பிடிச்சிக்கிட்டு என் கூடயே இருப்ப, என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று நச்சு பண்ணிக்கிட்டு. ஆனால் இந்த 2 நாள் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன கால் மெசேஜ் பண்ணாலும் அதான். இதுக்கு மேலே என்னால் மறைச்சி வைக்க முடியலடா, சொல்லலான்னு தோணுச்சு. லவ் யூ டே, லவ் யூ. எனக்காக இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மாதிரி எப்படி சொல்லன்னு தெரில. நீ என்னை ஹர்ட் பண்ணாத ஒரே ஒருத்தன், என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் நீ மட்டும்தான்டா. நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ண மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு வந்தால் எல்லாமே பண்ண வந்தால் நிறைய காயம் கொடுப்பேன், நிறைய பெயின் கொடுப்பேன், நிறைய அழுக வைப்பேன். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமாக என் கூட நீ இருந்திருக்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. என்னை அப்படி இந்த மாதிரி ஒருத்தன் தான் எவனுக்குடா கொடுத்து வச்சுருக்கோம். கடவுளே கொடுத்த ஒரு ப்ரைஸ்டா நீ எனக்கு, ஒரு பொக்கிஷம் நீ எனக்கு. நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ. ரொம்ப லவ் பண்ணேன். இதே உண்மையாவா? அப்போ என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல? உண்மையா? உன்னை தான்டா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என் பால் புட்டி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அழகு, அழகான மூஞ்சை பார்த்து தாண்டா விழுந்துட்டேன். அந்த அழகான கேரக்டர், இப்படி எனக்காகவே இருக்கிற அந்த கேரக்டர். இப்படியே இரு, விட்டுலாம் போக மாட்டேன். கொஞ்சம் மேலே ஏறிப்படா. எதுக்கு? மேலே ஏறிப்படுறா. எனக்கு அந்த லிப்ஸ் வேணும். இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? கொண்டா அந்த வாயை. மிஸ் யூ ஸோ மச் டே. ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான் ஜெயிக்கே. உன் ஹக்கு, உன் கிஸ்ஸு, அப்புறம் உன் கூட இருக்கிறது, உன்னோட வார்த்தை எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன் ரொம்ப. பச்சையாக நடிக்காதடா மூஞ்சிலடி. உனக்கு இப்போது அதெல்லாம் வேணும்னு கேட்குறேன். ஏன் ஆளுகிட்ட தானே நான் கேட்குறேன், கொடுக்க மாட்டியா? உனக்கு கொடுக்காம வேறு யாருக்குடா தங்கம் கொடுக்க போகிறேன்? என்ன முட்டை வேணுமா? ஆமாம், நிறைய வேணும். தருவியா? கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்பன்னு பார்த்து ஜிம்மன் உள்ளே வரான். அப்போது வெளியிலேருந்து ஆணு பிடிச்சி உள்ளே இழுக்கிறான். நீ எத்தனை தாட்டி சொன்னாலும் அடங்க மாட்டியா மச்சான்? அவங்களுக்குள்ளே போகாதுடா. பண்ணட்டும், என்னமோ பண்ணட்டும். நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குனே இப்படிலாம் பண்ணுறான் அவன் கையில் மட்டும் என்கிட்ட மாட்டட்டும், உடம்பு சரியாக வரட்டும். அடுத்த நிமிஷமே பஞ்சராக்கி மறுபடியும் பெட்டில் படுக்க வைக்கிறேன்டா அவனை. கடுப்பாயித்துறான் மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் ஒரு பக்கம் கடுப்பாயிட்ருக்கான்.
ஓகே டார்மிஸ், இந்த ஒன் ஷர்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்கா எனக்கு தெரியல, பட் இதை போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.